ஆயுதத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. அங்கீகாரமற்ற பள்ளிகள் காரணம் அரசா தனியாரா என்ற கேள்வி. இந்த கேள்வி ஏன் எழுகிறது? இன்று வரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்து கொண்டது. ஜூலை 19ஆம் தேதிக்கு அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை தொடர்ந்தவர் சமூக ஆர்வலர் திரு பாடம் நாராயணன் என்ன தொடர்ந்தான கிட்டத்தட்ட 746 பள்ளிகள் அரசுடைய அங்கீகாரத்தை பெறாமல் ஒவ்வொரு முறை நீட்டித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அரசுடைய விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்கவில்லை. இதற்கு ஒவ்வொரு முறையும் அரசும் கூட துணை நின்று காலன் அங்கீகாரத்தை நீட்டிப்பு செய்து கொண்டே இருக்கிறது. இது முறையற்ற விஷயம். கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவர்களுடைய உயிருக்கும் எதிர்காலத்துக்கும் கேள்விக்குறியா இருக்கிறது. உடனடியாக அந்த 746 பள்ளிகளையும் மூட வேண்டும், அந்த மாணவர்களை வேறு பள்ளிகளை சேர்க்கணும் சொல்லி ஒரு வழக்கு தொடர்றாங்க. இது அடுத்தடுத்து வழக்குகள் நடந்து பல்வேறு கட்ட விசாரணை வரும்போது நீதிமன்றம் கடுமையான கேள்வி எழுப்புகிறது. தேவராஜன் கமிட்டி விசாரணை பண்ணி அரசு தரப்புல சில விஷயங்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி மூட முடியாது, மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும், பிற சிக்கல்கள் இருக்கு, ஒரே கட்டமா முடியாதுன்னு. ஆனா ஒரு நீண்ட நாளாக இந்த வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் வாய்தா வாங்கிக் கொண்டே இருந்து ஒவ்வொரு முறை ஒரு காரணம் சொல்லிக் கொண்டே இருப்பது மாணவர்களுடைய எதிர்காலத்தில் விளையாடக்கூடியதா அப்படிங்கிற கேள்வி வருது. மறுபுறம் பார்த்தோம்னால் இந்த விதிமுறைகள் எல்லாமே இடையில் உருவாக்கப்பட்டவை. நம்ம ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது. பள்ளிக்கூடம் உருவாவதற்கு முன்னால் இந்த விதிமுறைகள் உருவானதா, அல்லது பள்ளிக்கூடம் உருவான பிறகு இந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு அதை பள்ளிக்கூடம் கடைபிடிக்கும் சொல்லும் போது பின்னாடி பேக்ல போகும்போது அவ்வளவு முழுமையா செயல்பட முடியுமா? நடைமுறை சாத்தியம் இல்லாத பல்வேறு விதிமுறைகள் இருக்கின்றன. அதுதான் ஒரு பெரும் குற்றச்சாட்டு என்று பள்ளிகள் தரப்பில் சொல்லப்படுது. ஆனால் நம்ம யாராலும் மறக்க முடியாத, மறக்க கூடாத கும்பகோணம் பள்ளிக்கூட விபத்து, ஸ்ரீகிருஷ்ணா பள்ளிக்கூடத்தில் மறந்துட முடியாது. எந்த காரணம் சொன்னாலும், எவ்வளவு நியாயப்படுத்தினாலும், எந்த சூழலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. 94 95 குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் கறி சாம்பலானதை நாம் மறந்த முடியாது. சோ எவ்வளவு சீரியஸான விஷயமா இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அரசுக்கும் சமூக ஆர்வலருக்கும் நீதிமன்றம் நடக்கூடிய இந்த போர்ல ஒரு முக்கியமான கேள்வி எழுது. இதற்கான காரணம் தனியார் பள்ளி நிறுவனங்களா அல்லது அரசுடைய அலட்சியமா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்து நீட்சில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பேர் நம்முடைய நந்தகுமார் அவர்கள், தனியார் பள்ளிகளுடைய சங்கத்துடைய பொதுச் செயலாளர் திரு நந்தகுமார் அவர்கள் நம்முடைய உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறது. அதே போல இந்த வழக்கை தொடர்ந்த சமூக ஆர்வலர் திரு பாடம் நாராயணன் நம்முடைய உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறது. நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய முதல் கேள்விதான், நான் ஏற்கனவே அறிமுகத்தில் சொன்னது போல இந்த 746 பள்ளிகள் விதிமுறைகளை நிறைவேற்றவில்லை என்று அரசாங்கத்தால் அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதனால் அந்த பள்ளியில பூரா மூடணும் சொல்லி உங்களுடைய கோரிக்கை வைக்கிறீங்க. என்னுடைய கேள்வி, இந்த விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கின்றன நீங்க சொல்லக்கூடிய விதிமுறைகள் இந்த பள்ளி 746 பள்ளிகளும் கட்டப்பட்ட பிறகு உருவான விதிமுறைகளா, 746 பள்ளிகளும் கட்டப்படுவதற்கு முன்பே இருந்த விதிமுறைகளா? பார்த்தீர்கள் என்றால் 2004ஆம் ஆண்டு அரசு இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை முறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கின்றார்கள். அதற்கு முன்பே அதற்காக பாத்தீங்கன்னா முன்னாள் துணைவேந்தர் சிட்டிபாபு தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு பரிந்துரை செய்கின்றது. அந்த பரிந்துரை ஏற்ற அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கும்பகோணம் தீ விபத்து ஏற்படுகின்றது. அதற்கப்புறம் நீதிபதி சம்பத் தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்பட்டு அதனுடைய அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதனை அரசு ஒத்துக்கொண்டு இந்த 2 அறிக்கைகளும் அடிப்படையில் பல்வேறு அரசாணைகளை அரசு கொண்டு வருகின்றது. இந்த 746 பள்ளிகள் 2004 விதிமுறைகளை மீறி அப்பொழுதே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா இல்ல அதற்கு பிறகு தொடங்கப்பட்டதா தெரியவில்லை. பாடம் நாராயணன் ஒரு விஷயத்துல எவ்வளவு ஆர்வமா இறங்குவாருங்கிறது உங்களுக்கு நீங்க கட்டுரை மட்டும் எழுதி கொண்டு கூடிய ஆள் இல்ல, நீங்க நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடிய ஒரு ஆளு கூட. அப்ப இந்த பள்ளிக்கூடங்கள் 2004 சிட்டிபாபு கமிஷனோ அல்லது சம்பத் கமிஷனோ இவர்களாம் அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே செயல்பட்டு கொண்டிருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு புதிதாக ஒரு விதிமுறை உருவாக்கி அதை கடைபிடிக்கலாம் சொல்லி சொன்னா அது சரியா? உண்மை இல்லை. 2013ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் பேசுற போது முன்னாள் கல்வி அமைச்சர் வீரமணி அவர்கள் பேசும்பொழுதுதான் இந்த 746 பள்ளிக்கூடங்கள் விதிமீறல்களை மீறி எந்த ஒரு இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறைந்தபட்ச இடவசதிகள் இல்ல. அது மட்டுமல்லாது பல்வேறு பள்ளிகள் தேசிய கட்டட விதிமுறைகள் இருக்கு, நேஷனல் பில்டிங் கோட் சொல்லுவாங்க. அது மூலம் 1965 கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு கட்டட சட்டம், தமிழ்நாடு பப்ளிக் பில்டிங் ஆக்ட் 1965, அந்த சட்டத்தையும் மீறி இந்த பள்ளிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று அந்த எண்ணிக்கையை கொடுத்தது முன்னாள் அமைச்சர் வீரமணி. அப்ப அவர் கொடுக்கிறப்ப இந்த விவரங்களை கொடுக்கல. தமிழக அரசை பொறுத்தவரை இந்த மாதிரியான விவரங்களை முழுமையாக வலைத்தளத்தில் போடணும். இந்த ரைட் எஜுகேஷன் ஆக்ட்ல ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல நம்ம ஏதாவது கேட்கிறோம்னா நம்ம சுத்து வர்றாங்களே தவிர முழு விவரங்கள் தமிழக அரசு கொடுக்கறது இல்லை. வெளிப்படைத்தன்மை இல்லாம தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறதால இந்த மாதிரியான விவர ரொம்ப எளிமையான கேள்வி. இந்த விஷயத்துல நீங்க பார்த்தா சுலபமா புரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா,
இந்த விதிமுறைகள் உருவாவதற்கு முன்னாடியே இந்த பள்ளிக்கூடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்ப அதற்கு என்ன தீர்வுன்னு நம்ம சொல்லலாம். பள்ளிக்கூடத்தை மூடி சொல்ல சரியா. ஆனால் 2009ஆம் ஆண்டு கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. கட்டாய இலவச கல்வி சட்டம் என்ன சொல்லுகின்றது என்றால், அங்கீகாரம் இல்லாமல் பள்ளிகள் நடக்கக்கூடாது. அடுத்தது, விதிமீறல்கள் இருந்தால் அந்த பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது. அப்படி மீறிய பள்ளிகள் செயல்பட்டால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமும் ஒவ்வொரு நாள் சொல்லி முடிக்கிறேன். இந்த 746 பள்ளிகளும் அங்கீகாரம் நீட்டிக்கப்பட்டுக் கொண்டே வருகின்றன தவிர அங்கீகாரம் அற்ற பள்ளிகள் கிடையாது. இந்த பள்ளியோட அங்கீகாரம் நேற்று தான் காலாவதி ஆகுது. இல்ல 31 மே 2016 தான் காலாவதி ஆகுது. இல்ல இல்ல இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலையே தவிர நீட்டிக்கலையே தவிர அங்கீகாரம் அற்ற பள்ளிகள் சொல்ற சரியான அங்கீகாரம் அற்ற பள்ளிகள் தான். ஏன்னா கல்வி 2011க்கு அப்புறம் நீட்டிக்கவில்லை. இப்ப 2015ஆம் ஆண்டு தான் அவசரமாக ஒரு ஜிஓ போட்டுட்டு, இந்த ஆட்சி முடிவு தருவாயில் ஒரு அவசரமாக 6 மாதத்துக்கு முன்னால் ஜிஓ போட்டுட்டு இப்போதான் அவங்க நீட்டிச்சிருக்காங்க. இதுல கூட இன்றைக்கு எனக்கு கிடைக்கிற விவரம் என்னன்னா, இந்த 746 பள்ளிக்கூடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 250 பள்ளிகளுக்கு தான் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறதாவும் இந்த நீட்டிப்பு கூட கொடுத்திருக்கிறதாவும் மற்ற பள்ளிகள் வந்து இன்னும் கூட அங்கீகாரம் வாங்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்கிட்ட விவரங்கள் இருக்குது. விவரங்களை வந்து நீதிமன்றத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மை. இப்போ அரசு வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை. இருக்கு கோர்ட்ல பேசுற போது சொன்ன அரசு வந்து வெளிப்படைத்தன்மையோடு செயல்படல. இந்த இதுல வந்து உங்களுக்கு லஞ்சம் ஊழலுக்கான ஆதாரங்கள் இல்லையே தவிர வேற எந்த ஒரு மாற்று வாய்ப்பு இல்ல. வேற எந்த காரணத்துக்கு லஞ்சமா ஊழலாங்கிறது நான் கேக்குறது, நேற்று வரைக்கும் 2016 மே 31 வரைக்கும் அங்கீகாரம் கொண்ட பள்ளிகளை வரலாம். இல்ல 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 2011க்கு அப்புறம் அங்கீகாரம் கொடுக்கல. 12, 13, 14 நீட்டிக்கப்படவில்லை. 2011க்கு அப்புறம் நீட்டிக்கப்படவில்லை. 2013ல வந்து இதுக்கு நீட்டிக்காமல் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்குன்னு அதற்காக ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு அறிக்கை 3 மாதத்துல கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா 3 மாதத்துல கொடுக்காம 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்கு வரை அந்த அறிக்கை என்ன சொல்லி இருக்கிறது யாருக்குமே நீதிமன்றத்திலையும் கொடுக்கல, பொது தளத்திலையும் கொடுக்கல, சட்டமன்றத்திலையும் வைக்கல. ஆனால் அவசரமா ஒரு ஜிஓ போட்டு அதுக்கப்புறம் தான் அங்கீகாரம் கொடுப்பதற்கு ஒரு ஜிஓ போட்டு பரிந்துரை செய்திருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற கல்வி ஆய்வாளர்கள் வந்து அந்தந்த பள்ளிகள்ல இருந்து அறிக்கை வாங்கி ப்ரொபோசல் வாங்கி கொடுங்க, அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இதுவரை 250 பள்ளிகளுக்கு தான் கொடுத்திருக்காங்க, மிச்ச பள்ளிகளுக்கு கொடுக்கலன்றதான் உண்மை நிலவரம். திரு நந்தகுமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புற விஷயம், இது போன்ற விதிமுறைகள் முந்தானேத்து காலையில உருவாக்கப்பட்டது அல்ல. இந்த விதிமுறைகளே 2006ல இருந்து சொல்லப்பட்டு 2011ல ஒரு கெடு விதிக்கப்பட்டு அரசாங்கமே ஒத்துக்கொண்டு நாங்க பண்ணிரோம் சொல்லி இன்னைக்கு 2016 வரைக்கும் தள்ளிட்டே வந்தாச்சு. அப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அந்த பிரச்சனைக்கான தீர்வு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷத்துக்கு தீரலாம். 10 வருடங்களா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. ஒரே பிரச்சனை என்னன்னு தெரியும், அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன தெரியும், அதுக்கப்புறம் மாத்தாம இருக்கிறாங்கன்னு தனியார் பள்ளிகள் நாம எப்படியும் அரசையும் அதிகாரிகளையும் சரி கட்டி விடலாம், நீதிமன்றமோ பாடம் நாராயணனோ சமூக என்ன செய்வாலும் பாப்போங்கிற எண்ணம் தானே. நிச்சயமா அப்படி கிடையாதுங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்து 10 வருஷமா அவர் வச்சு பிரச்சனை அப்படியே முழுக்க அரசு தான் காரணம். அரசு ஒரு சட்டத்தை போடுகிறது. உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுனால நிச்சயமா அரசு தான் மிக முக்கியமான காரணம். குறிப்பாக தமிழக பள்ளி கல்வி தான் முழு பொறுப்பேற்க வேண்டும். நாங்கள் இந்த பள்ளிகள் எல்லாம் அரசு அங்கீகாரம் பெற்ற இந்த பள்ளிகள் எல்லாம் சட்டம் போடுவதற்கு முன்பாக தொடங்கப்பட்ட பள்ளிகள். ஆமா, கும்பகோணம் சம்பவம் ஒரு தனியார் பள்ளி அல்ல, அது அரசு அங்கீகாரம் பெற்ற அரசு. ஹெல்மெட் போட்டு போனோம்னு சொல்லி சொல்றாங்க. இல்லங்க, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் பைக் வாங்கிட்டேன், அப்ப நான் வாங்க மாட்டேன். இன்னையில இருந்து யார் யாரெல்லாம் பைக் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஹெல்மெட் போட்டு ஏற்றுக்கொண்டு என்னைக்கா இருந்தாலும் ஒரு விதியை கடைபிடிக்கணும். நான் நேத்தே பைக் வாங்கிட்டேன், நீங்க இன்னைக்கு தான் வந்து ஹெல்மெட் சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, அதனால நான் போட மாட்டேன்னு சொல்ல. அந்த பள்ளிகள் 1200 பள்ளிகள் நிலப்பற்றாக்குறையுள்ள பள்ளிகள் இருந்தது. இன்றைக்கு எல்லா பள்ளிகளும் 748 பள்ளிகளாக குறைந்திருக்கிறது. இந்த பள்ளி 748 பள்ளிகளும் பக்கத்தில் இருக்கிறது, அருகில் இருக்கிறது. ஆனா இவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. 2 இடத்தில் ஒரு பள்ளி இருக்கிறது. இவங்க 6 கிரவுண்ட், மாநகராட்சியில் 6 கிரவுண்ட், நகராட்சியில் 8 கிரவுண்ட், மாவட்டத்தில் 10 கிரவுண்ட், பேரூராட்சியில் 1 ஏக்கர், கிராமப்புறத்தில் 3 ஏக்கர் வேண்டும் என்னாங்க. இவங்க பக்கத்துல வாங்கிட்டாங்க. ஆனா பக்கத்துல ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே இடத்துல இந்த பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு இடத்தை வாங்கிட்டாங்க. வாங்க முடியாத பள்ளிகள் 746. ஏன்னா இந்த விலைவாசி கூட்டிடுச்சு, பக்கத்துல இடம் இல்ல, விலைவாசி கூட்டிடுச்சு இல்ல, நிலம் வாங்க முடியல, மாணவர்கள் நீங்க குறைங்க. அதுதான் சொல்றேன். இந்த கட்டடம் வந்து எப்படின்னா 400 மாணவர்களுக்கு இவ்வளவு, 500 மாணவர்களுக்கு சொல்றாங்களே தவிர 4 மாணவர்கள் வச்சிருந்தாலும் நீ 2 ஏக்கர் வாங்கணும்னு சொல்ல. சோ குறைஞ்சபட்சம் நீங்க மாணவர்களுடைய எண்ணிக்கையை குறைச்சு அந்த டென்சிட்டியா குறைக்கலாம். முழுக்க ஏற்றுக்கொள்கிறோம். இதற்காக தான் ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டது. அந்த வல்லுநர் தேவராஜன் தலைமையில் கூடியது. 2 ஆண்டுகளுக்கு முன்பே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. அந்த வல்லுநர் குழு அறிக்கையை பள்ளி கல்வித்துறை செயலாளர் ஏற்றுக்கொண்டு அதற்கான அரசாணை பிறப்பித்திருக்க வேண்டும். 2 ஆண்டுகளாக அந்த அறிக்கையை வெளியிடாமல் இருப்பது யாருடைய குற்றம்? நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்.
10ஆம் வகுப்பு பள்ளிகள் 8ஆம் வகுப்பு ஆகட்டும், 12ஆம் வகுப்பு பள்ளி 10ஆம் வகுப்பு ஆகட்டும், மாணவர் எண்ணிக்கை குறைக்கட்டும். அந்த அறிக்கையின் தீர்ப்பு என்ன, அதை சட்டமாக்கி நான் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள தயார். சார், உங்களுக்கு தெரியும் இந்த விதிமீறல் சொல்லக்கூடிய பிரச்சனையில 90% இடம் சம்பந்தப்பட்டது. எப்படிப்பட்ட கட்டடம் இருக்கணும், கூரை இருக்கணுமா, காரை இருக்கணுமா, மாடி இருக்கணுமா, 2 மாடி இருக்கணுமா, இது பூரா பில்டிங் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையினால தான் 2 மாடியா இருந்த ஸ்ரீகிருஷ்ணா பள்ளிக்கூடம் வந்து எரிஞ்சு சாம்பலான மறந்துட முடியாது. சோ அந்த பிரச்சனை வந்து ஒரு சாதாரண விஷயம் மறந்து போயிட்டு அடுத்த விஷயமா எங்களுக்கு இடம் இல்ல, விலைவாசி, நீங்க விலைவாசி வாங்க முடியல, ஓகே, புது கட்டடம் வாங்க முடியல, போனா ஒரு உயிர் போனா திரும்ப வாங்க முடியுமா? இன்னைக்கு வாங்க முடியாது. அதை மனித உயிர் மளிகை கடை சரக்கல்ல. எனவே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அரசு சரியாக விதியை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தினால் அரசு ஏற்படுத்திய விதியைத்தான் நீங்கள் கடைபிடிக்கவில்லை. விதியை நீங்க வந்து பள்ளி தொடங்குறதுக்கு முன்ன போட்டுக்கணும். அங்கீகாரம் கொடுத்துட்டு 10 ஆண்டுகள் கழித்து புதியதொரு விதி போட்டால் ஏற்க முடியாது. நான் இப்பதான் சொன்னேன். சரி சார், இன்னையில இருந்து 0.5% வந்து சர்வீஸ் டாக்ஸ் ஏத்திட்டாங்க. இன்னையில இருந்து 21 ரூபா வந்து கேஸுக்கு வந்து ஏத்திட்டாங்க. இன்னையில இருந்து நீங்க பெட்ரோல் டீசல் 3 ரூபா ஏத்திட்டாங்க. நான் இல்லங்க நல்லா வாங்கணும்னு சொல்ல முடியுமா? அந்த விலைக்கு தான் நீங்க வாங்கி ஆகணும். அந்த அன்னைக்கு போடக்கூடிய விஷயத்தை நீங்க ஏத்தணும். நோக்கியா நிறுவனம் ஓடி போனதுக்கான காரணமே இதுதான். நீங்க பழைய வரியெல்லாம் சேர்த்து கட்டுன்னு சொன்னாங்க. சோ நான் கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாது. இருந்தா கட்டித்தான், இல்லன்னா கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். நிச்சயமா நாங்கள் செய்ய தயார். அதற்காக அமைப்பட்ட வல்லுநர் கூட அறிக்கையை அரசு வெளியிட்டு ஒரு சட்டத்தை போட்டு சரியாக இருக்க பள்ளிகள் இயங்கட்டும், இல்லாத பள்ளிகள் மூடுவதற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிமுறைகளை நீங்க கடைபிடிக்கலங்கிறதா சார் இந்த வழக்கு. அப்புறம் நீங்க இன்னொரு விதிமுறை வரட்டும், இன்னொரு கமிட்டி ஒரு கமிட்டி போடணும். எதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போடணும்? எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டது என்ன பிரச்சனை, என்ன நடக்கு, எதனால இவங்க விதியை கடைபிடிக்க முடியலங்கிறதுக்கான எக்ஸ்பர்ட் கமிட்டி. அந்த கமிட்டி அறிக்கை வந்து இரண்டாவது பிரச்சனைங்க. முதல் பிரச்சனை என்னன்னா, சம்பத் கமிஷன் சொன்னது பிறகு இவங்களால ஒரு உருவாக்கப்பட்ட விதிமுறைகளை நீங்க ஏன் கடைபிடிக்கலங்கிறதா கேள்வி. சம்பத் கமிஷன் அறிக்கை வருவதற்கு முன்பாகவே ஜிஓ நம்பர் 48 போட்டு விட்டார்கள். சம்பத் கமிஷன் அறிக்கை போட்டு ஒரு காலம் தாழ்த்தினார்கள். அதுக்கான நடவடிக்கை இன்றைக்கு கூட அந்த தீர்ப்பு கும்பகோணம் சம்பத் தீர்ப்புக்கு இன்னும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெற்றோர்களுக்கு நஷ்டீடு கிடைக்கவில்லையே. இல்லங்க, அது வந்து வேற பிரச்சனைங்க. கிடைக்கணும். அது வந்து இல்லங்க, நஷ்டீடு 10 லட்சம் சொல்லி மேல்முறையீடு போயிட்டு இருக்காங்க. இன்னும் பாக்கி விடுபட்டவர்கள் உள்ள வழக்குல சேர்க்கணும். 2 வழக்கு ஓடிட்டு தனி. அதுக்கு நான் நீங்க விதிமுறைகளை கடைபிடிங்கன்னா கடைபிடிக்காம விடுறீங்க. கேட்டா நீங்க வந்து வேற ஒரு விதியை கொண்டாங்க அப்புறம் சொல்லுங்க. இருக்கிற விதியை கடைபிடிக்கல. ஐயா அப்படி கிடையாதுங்க. நாங்க விதிமுறையை கடைபிடிக்க தயார். அரசு ஒரு கமிட்டியை நியமித்திருக்கிறது. அந்த வல்லுநர் அறிக்கையை ஏற்று உடனடியாக சட்டத்தை, ஒரு புதிய சட்டத்தை, சரியான சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வகையில் இருக்கணும். இந்த சட்டம் அரசு பள்ளிகளுக்கு பொருந்தும். அரசாணை 48 அரசு பள்ளிகளுக்கு பொருந்தும். அரசாங்க பள்ளிகள் 5000 பள்ளிகளுக்கு இதே நிலை இருக்கிறது. அரசாங்க பள்ளிகளுக்கு எந்த சலுகையும் கொடுக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு தவறு செய்பவரும் அவனை நிப்பாட்ட சொல்லு, நான் நிப்பாட்டுறேன், அவனை திரும்ப என்ன காரணம்? இந்த சட்டம் அங்கே படிக்கிற குழந்தை தானே. ஆமா, அந்த மாணவர்களுக்கு சட்டம் அவர்களுக்கு இடம் பற்றாக்குறை இல்லையா? அவர்களுக்கு கழிவறை இருக்கிறது, வகுப்பறை இருக்கிறது. ஆமா, எங்களுக்கு அரசு பள்ளிக்கூடங்கள்ல இது போன்ற விதிமுறை நடைமுறைப்படுத்த வேண்டுமா என்றால் பாண்டேவுக்கோ பாரமநாராயணுக்கோ ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஆமாங்கிறது தான் பதில். இரண்டாவது பதில் யாரும் இல்ல. ஆனால் நீங்கள் செய்த தவறுக்கு என்ன, நான் ஒரு கொலை பண்ணேன் தூக்குல தூக்கி போட சொன்னா இந்த அவனெல்லாம் தூக்கி போட்டு முடியும். அப்புறம் என்ன போட்டு சொல்ல ஐயா, நான் என்ன சொன்ன சட்டம் அங்க படிக்கிற உயிர மனித உயிர் தானே. தமிழக அரசு, தமிழக பள்ளி கல்வித்துறை உத்தரவு போடுகிறது. ஜீவோ நம்பர் 48 போடுகிற போது எல்லா பள்ளிகளுக்கும் பொருந்தும். ஆனால் தனியார் பள்ளிகள் மட்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அரசாங்க பள்ளிகளை கண்ணும் காணாமல் விட்டால் நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? நீங்க என்ன செய்யணும்? நாங்க 746 பள்ளி விதிமுறைகளை கடைபிடிச்சிட்டு இருக்கோம் சொல்லி சொல்லணும். அது சொல்லாம நாங்க கடைபிடிக்கல, அவனு தான் கடைபிடிக்கல. 18,000 பள்ளிகள் கடைபிடிக்கிற போது 746 பள்ளி விதிவிலக்கு நாங்கள் சொல்லி 746 பள்ளிகளுக்கு அரசு சரியாக வல்லுநர் குழுவை ஏற்படுத்தி இருக்கிற அந்த தீர்ப்பின்படி செய்தால் நாங்கள் செய்ய தயார். நீதிமன்றம் சொல்கிற அந்த தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்பட தயார். அதை செய்யட்டும், ஏற்றுக்கொள்கின்றோம். எதுக்கு அரசாங்கம் தொடர்ந்து 4 முறை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 12 ஆண்டுகளாக ஏன் விதிவிலக்கு தர வேண்டும்? 12 ஆண்டுகளாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அரசு அதிகாரிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் ஒரு கூட்டு உடன்பாடு இருக்கு. நாங்கள் பலமுறை போராடி விட்டோம், நீதிமன்றத்தில் வழக்காடி விட்டோம். போட்டிருக்கிற சட்டத்தை ஜீவோ நம்பர் 135 போட்டார்கள். 31/5/2016 சட்டம் செல்லும் பண்ணார்கள். ஐயா சொன்ன மாதிரி அந்த 746 பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. ஒரு நிமிஷம், 2004ஆம் ஆண்டே 6 கிரவுண்ட் வாங்க முடியாதவர்கள் 2016 இந்த 6 கிரவுண்ட் வாங்க போறாங்களா? அப்பவே வாங்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பள்ளி நடத்துறவர்களா அறக்கட்டளைகள் தான், நான் ப்ராஃபிட் ட்ரஸ்ட்.
இன்னைக்கு வந்து பெரிய ஒரு சுரண்டல் மாஃபியாவாக மாறி அதெல்லாம் சொல்லாதீங்க. அரசாங்கம் செய்யாத பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா அப்ப அரசு சுரண்டல் பண்ணுதா? கல்வி செய்து கொண்டு என்ன பேச என்ன பேச அரசு செய்யறது நாங்க செய்றோம். 25000 கோடி அரசு செய்தா அரசு சுரண்டல் பண்ணுதா? ஒரு நிமிஷம் நான் பேச முடியும். இந்தியாவை பொறுத்த அளவுக்கு தனியார் நிறுவனங்கள் இல்லை என்றால் இல்லை. நாங்கள் சமூக சேவை செய்து கொண்டு மக்கள் சாட்சி. ஒரு நிமிஷம். நாங்கள் கொடுக்கிற தேர்வு முடிவுகள் சாட்சி. நீங்க சமூக சேவை செய்யறீங்க எப்படி செய்றீங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு நிமிஷம். இதுதான் இப்ப என்ன 6 கிரவுண்ட் 2004ஆம் ஆண்டு வாங்க முடியாதவர்கள் 2016 வாங்க போறது இல்ல. இவ்வளவு ஒரு பின்னாடி ஏன் சட்டத்தை போடுறேன்? நான் ஒரு அங்கீகாரம் ஒரே ஒரு நிமிஷம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு அரசு அங்கீகாரம் தரவில்லை. விடுங்க. 90 எல்லாம் இருக்கிறது. 3 ஏக்கர் 30 ஏக்கர் நிலம் இருக்கிறது. இல்லங்க. அரசு சொல்ற எல்லா விதிகளுக்கு மேலாக இருக்கிறது. இல்லங்க. ஆனால் 90% பள்ளிகளுக்கு இதுவரை அரசு அங்கீகாரம் தரவில்லை. இல்லங்க. எல்லா பள்ளிகளுக்கும் இன்றைக்கு 31/5/2010 நேற்றோடு முடிந்து விட்டது. அப்ப அந்த பள்ளி மூடுவீங்களா? அரசு பள்ளிகள் ஒரு பள்ளிகளுக்கு கூட அரசு அங்கீகாரம் கிடையாது. ஒரு ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட், சானிட்டரி, ஃபயர் அண்ட் சேஃப்டி பில்டிங் எதுவுமே கிடையாது. இல்லங்க. அந்த அங்கீகாரம் அவர்களுக்கு பதிவு பண்ணேன். நான் சொல்ல அரசாங்க பள்ளிக்கூடங்கள் தரமாக எல்லா விதமும் கடைபிடிச்சுங்கிறாங்க. நாங்க சொல்லல. அது ஒரு தவறு, விசாரிக்கப்பட வேண்டியது, வழக்காட வேண்டியது, மாற்றுக்கிறது இல்ல. ஆனால் உங்களை பற்றி சொல்லும் போது அடுத்தவரை பற்றி சொல்றதை மட்டும் தப்பிச்சு போறது சரியா இல்ல. உங்களுக்கு 2 பள்ளிகள் 65,000 பள்ளிகள் அரசு பள்ளிகள், 18,000 பள்ளிகள் தனியார் பள்ளிகள். அரசுக்கு 5 காசு செலவு கிடையாது. 25,000 கோடி பட்ஜெட் போடுறாங்க. ஆனா நாங்க எல்லாமே சரியா இருக்கு. அங்க மக்கள் வராங்க. சரியா இருக்குலாம் சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன் திருப்பி சொல்ல விடுங்க தயவு செய்து. 2004 6 கிரவுண்ட் வாங்க முடியாதுங்க. இப்ப வாங்க போறது இல்ல. பிளே கிரவுண்ட் நான் என்ன சொல்றேன்னா 2004 என்னால முடியலையா, 2008 வரை என்னால வாங்க முடியல. நான் அரசு ஒப்படைச்சு நீங்க அரசுமையாக்கிட்டோம். என்ன பிரயோஜனம்? கழிப்பிடம் இருக்கிறதா, கழிவறை இருக்கிறதா, என்ன இருக்கு? நாங்க எத்தனையோ தனியார் பள்ளிகள்ல போயிருக்கோம். குடிக்கிறதுக்கு தண்ணியே பிள்ளைங்க கொண்டு வரதில்ல, குடிக்கிற தண்ணி வைக்கிறது இல்ல. இன்னைக்கு கூட விவரங்கள் வந்துட்டு இருக்கு. பல பள்ளிகள்ல வந்து மிக மோசமான சூழல்ல இருக்குது. தனியார் பள்ளிகள்ல பெரிய நான் என்ன சொல்றேன்னா தனியார் பள்ளிகளே பாத்தீங்கன்னா ஹை கிளாஸும் இருக்குது. நாமக்கல்ல இருக்கிற கோழி பண்ணை ஃபேக்டரி மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப லோ கிளாஸ். இந்த மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் சொல்லுவாங்க. நடத்துறதுக்கு கீழே இருக்கு. அவங்களை சுரண்டுவதற்காக எவ்வளவோ சிறு சிறு பள்ளிகள் வந்து குழந்தைங்களை வந்து அடைச்சு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால ஒரு 6 கிரவுண்ட் வாங்க முடியாதவங்க தரமா சம்பளம் கொடுக்க முடியாது ஆசிரியர்களுக்கு. இப்ப தரமற்ற நிர்வாகத்தினால, தரமற்ற பள்ளி வகுப்புகள்ல, தரமற்ற ஆசிரியர்களால் தரமற்ற கல்வி பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் தமிழகத்தில் வந்து பள்ளி கல்வி தரம் மிக மோசமாகிக் கொண்டிருக்கிறது. அரசு பள்ளியிலும் மோசமாயிருக்கு, தனியார் பள்ளியிலும் 2 பேரும் போட்டி போட்டு கல்வி தளத்தை இன்னும் நேரம் இல்ல. தமிழகத்திலே தனியார் பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 746 பள்ளி இடப்பற்றாக்குறை மட்டும்தான் காரணம். அரசு அதற்கு சரியான விளக்கம், சரியான சட்டத்தை போட்டு இவ்வளவு இடம் இருக்கணும், இல்ல மாணவர் குறைச்சிக்கோ, வகுப்பு குறைக்க தயார். அரசு அதற்காக நியமிக்கப்பட்ட வல்லுநர் குழு அறிக்கை தரட்டும், அதற்கான சட்டத்தை போடட்டும். அதற்கு நாங்கள் நடக்க தயார். நடக்க மாட்டோம். பல பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரம் அப்ரூவல் வாங்காமலே கட்டிட்டு இன்னைக்கு வரை சிஎம்டிஓல யாரையும் அப்ரூவல் வாங்காம 10 லட்சம் சார். ஒரு பொய்யும் ஒரு உண்மையும் சண்டை போட்டா ஒரு வித்தியாசமான உணர்வுல பார்க்க முடியும். 2 உண்மை சண்டை போடும் போது உண்மையிலே ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தான். தனியார் பள்ளி நிறுவனங்கள் வரக்கூடிய சிரமத்தை மாற்றி சொல்ல முடியாது. தனியார் நிறுவனங்கள் இருந்த பிறகுதான் கல்வியில வந்து அடுத்த இடத்துக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அதே சமயம் விதிமீறல் இருக்கின்றன சொன்னால் ஒவ்வொரு முறையும் அரசாங்கத்தை காரணம் காட்டி தப்பிக்க முடியுமா கேள்விக்குறி. அரசாங்கம் நிச்சயமாக இதில் கூடுதல் பொறுப்பு எடுத்து இது போன்ற சம்பவங்கள் இன்னைக்கு எந்தெந்த பெற்றோர்கள் வந்து இந்த பள்ளிகளை மூட வேண்டாம், இந்த பள்ளிகளை எங்கள் மாணவர்களுக்கு போதுமானது, நாங்கள் இங்கே மீண்டும் சேர்க்க விரும்புகிறோம் என்று 746 பள்ளிகளுடைய படிக்கக்கூடிய மாணவர்களும் அவருடைய பெற்றோர்கள் சொல்கிறார்கள். இந்த சொல்வார்கள். ஆனால் ஒருவேளை நடக்கவே கூடாது. ஒருவேளை தவறாக எது நடந்தால் அதே பெற்றோரை அப்ப எதற்காக இந்த பள்ளிக்கூடத்தை இயங்க அனுமதித்தல் என்று மாறி கேட்பார்கள். இந்த ஊடகங்களும் அதையும் விவாதிக்க மாற்றுகிறது. சோ ஒரு விஷயத்தை ஒரு பிரிவென்ஷனாக, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் உருவாக்கப்பட்ட விதிமுறைகள். அந்த விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய கடமை அரசுக்கும் இருக்கிறது, தனியாருக்கும் இருக்கிறது. இவர்கள் இருவரையும் தாண்டி நாம் பிள்ளைகளை சேர்க்கக்கூடிய பள்ளிக்கூடம் என்பது தகுதியானதா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய கடமை பெற்றோருக்கு அதிகமா இருக்கிறது என்று நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து விருந்தினர்கள் 2 நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.